லெஃப்ட் போகாதீங்க. இப்போ நீங்கள் அந்த பைக் மேலேயே கவனம் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தூரமாக அந்த ஸ்கூல் பஸ் போதில்ல, அந்த கவனிங்க. ஹார்ன் அடி. ஹார்ன் அடித்தாதான் பின்னாடி வண்டி வருதுன்னு அவருக்கு தெரியும். இப்போ தான் அவருக்கு கவனிச்சார் நம்மள. கிளச், பிரேக். இன்னும் கொஞ்சம், அவ்வளோதான். பிரேக்கை விட்டுருங்க. கியரை செகண்டுக்கு மாற்றிக்கலாம். இருங்க, அப்படியே இருங்க. கிளச்சை அப்படியே பிடிங்க. இப்போ மெதுவாக கிளச்சை மட்டும் எடுங்க. ஸ்பீட் வேண்டாம். நீங்கள் ஸ்பீட் கொடுக்காமல் இருக்கிறதுனாலே பாருங்கள், அழகாக அதுவே நவந்துகிட்டே இருக்கும். இப்போது இந்த மாதிரி போகிறதுனால அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டிராஃபிக் கிளியர் ஆகும். டைம் கிடைக்கும் நமக்கு. ஹாரன் ஒரு தடவை. ரைட். இப்போ லேசாக ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். அந்த வேகம் ஏற விடாதீங்க. இன்னும் கவனம் வேணும். ஜஸ்ட் ஸ்லோ. உங்களால் லெஃப்ட் கெஸ் பண்ண முடியுதா? ஓரளவுக்கு இல்லை சார், சுத்தமாக லெஃப்ட் தெரில. அதாவது லெஃப்ட் தெரிலன்றது நான் அங்கே பார்க்க இங்கே இல்லை. நீங்கள் கிட்ட பார்த்து கெஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு டூ வீலர் போகுதுல்ல, தெரியுதுல, அங்கே பாருங்கள். அப்படியே மெதுவாக உறவாங்க லெஃப்ட்டு. இது ரொம்ப அதிகம் நீங்கள் வளைச்சது. இன்னும் கம்மியாக வளைங்க. இப்போ இந்த லெஃப்ட் மிரரை பாருங்கள். இவ்வளோதான் வண்டியோட அகலம். இந்த அகலம் கெஸ் பண்ணணும்னா நீங்கள் ஷார்ட்டாக பார்த்தா தெரியாது, லாங்காக பார்த்தா தான் தெரியும். இப்போ கோட்டுக்கு உள்ளே போதா வெளியே போதா? கோட்டுக்கு வெளியில தான் போயிட்டுருக்கு. இதை கெஸ் பண்ணோன்னா நீங்கள் லாங்காக பாருங்கள்.